இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 8 முதல் 24 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலவும் வானிலையில் நீர்ப்பாசனம், களையெடுத்தல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மேற்கு மலைத்தொடர் அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும், மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களான சம்பா நெல்லை எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நாற்றங்காலில் விதைக்கவும். நெல் விதைப்பு செய்துள்ள வயல்களில் இரவில் நீர்த்தேக்கி காலையில் வடிப்பதனால் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்கலாம். நெல் வயல்களில் போதுமான மழை பெறப்பட்டவுடன் மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை நேரடி விதைப்பு செய்யவும். சிறு தானியங்கள் மற்றும் நிலக்கடலை அறுவடையினை மழை எதிர்பார்க்கப்படுவதால் ஒத்திவைக்கவும். ஏற்கனவே அறுவடை செய்த தானியங்களை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கொடுக்கவும். மழையில்லா நாட்களில் எடைகணு துளைப்பானை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு ட்ரைகோடெர்மா கைலோசினிஸ் 2.5 cc 6 முறை விடவும். மானாவாரி மற்றும் இரவையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தி மற்றும் தக்காளிக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். பருத்தியில் செடிகளில் அதிகமான தழை வளர்ச்சியை தடுத்து பூக்களை அதிகப்படுத்த 15வது எடைகணுவுக்கு மேல் உள்ள பகுதியை கிள்ளி விடவும். மேலும் பூ உதிர்வதை தவிர்க்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 மில்லி கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து நடவு செய்த 60 முதல் 90வது நாளில் தெளிக்கவும். பருத்தியில் வாடல் நோயினை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ மற்றும் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண் அணைக்கும் போது வேர்பகுதியில் இடவும். இரவை மரவள்ளி கிழங்கு நடவு செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும். நடவு செய்யும் மரவள்ளி கிழங்கின் கரணைகள் 15 சென்டிமீட்டர் நீளமும் 8 முதல் 10 கணுக்கள் உள்ளனவாகவும், மேலும் தண்டின் நடுப்பகுதியில் வெட்டப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும். கரணைகளை நடவு செய்வதற்கு முன்பு 1 கிராம் கார்பன் டசி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 15 நிமிடம் ஊற வைக்கவும்.